இன்னைக்கு நேத்து பார்த்ததோட தொடர்ச்சி தான். என்னன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா ஏதாவது வேலை நடக்குதா? ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா இன்னும் எதுவும் வேலை நடக்கல. சரி, அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம கூட போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆட் டு கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன செய்யணும்னா இந்த கார்ட்டில் கவுண்ட் வந்து கூடணும். எதெல்லாம் ஆட் பண்ணுறேனோ அதெல்லாம் கூடணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அங்கேருந்து கார்ட்லேருந்து டேட்டா ரிமூவ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதெல்லாம் பின்னாடி பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மெட்டீரியல் யூஏ அப்படின்ற ஒரு லைப்ரரி, ரியாக்ட் லைப்ரரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டிசைனிங். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா எனக்கு வந்து எனக்கு கார்ட்டில் ஆட் ஆகணும். ஓகே, அதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு இந்த ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் வந்து ஒன்று பண்ணணும். இங்கே நேவு ப்ராடக்ட் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் கார்ட் லிஸ்ட்டில் வரணும். சரி, அடுத்து அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு இந்த நேவ்லேயும் எனக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு வேல்யூ நான் காட்டணும். கரெக்டா? நேவில் காட்டணும். இன்னொன்று இந்த ஆட் டு கார்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு கார்ட்டில் உள்ள டேட்டா அப்டேட் ஆகணும். 2. அதுக்கப்புறம் இந்த கார்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ ஆப் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து இப்போ எனக்கு கார்ட்டில் எந்த டேட்டாவும் இல்லை. அதனால் எனக்கு என்னவா இருக்குன்னா அந்த ஐக்கான் வந்து வெறுமனே ஐக்கான் மட்டும் இருக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு கார்ட்டில் ஏதாவது டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆடு டு கார்ட் கொடுத்தோன்னா எனக்கு கார்ட்டுன்னு நான் ஒரு அரே வச்சுக்கணும். இது ஒரு அரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரே. இப்போ நான் இந்த ஆட் டு கார்ட் கொடுத்தேன்னா இந்த அரேக்குள்ளே இன்னொரு இந்த எலமெண்ட் போய் உட்காந்துடணும். அப்போ எனக்கு இங்கே என்ன வேணும்னா இந்த இடத்துல 1ன்னு மாறணும். அந்த ஐக்கானில் 1ன்னு காட்டணும். சரியா? இப்போ இன்னொரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ப்ராடக்ட் இருக்குன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்டை இங்கே இந்த அரேக்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த அரேக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா இதோட கவுண்ட் இப்போ என்னவாயிரும்? 2ன்னு ஆயிரும். ஏன்னா 2 எலமெண்ட்டு அரேக்குள்ளே இருக்குது. ஸோ அரேயோட லென்த்தை தான் நம்ம எடுத்து வைப்போம். அப்போ கார்ட்டுன்னு ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம். எந்த ப்ராடக்டெல்லாம் ஆட் டு கார்ட் கொடுக்குறோமோ கொடுக்கும்போது அதெல்லாம் உள்ள ரைட்டா? இது புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா என்ன பண்ண போகிறோன்றது? ஓகே, சரி. எப்போ எனக்கு என்னன்னா இந்த கார்ட்டோட டேட்டாவை நான் இங்கேயும் ஆக்சஸ் பண்ணிக்கணும், இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இன்னொன்று கார்ட்டுன்னு ஒரு காம்பனன்ட் கொண்டு வருவேன், அந்த காம்பனன்ட்லேயே நான் ஆக்சஸ் பண்ணிக்கணும். அப்போ எல்லா காம்பனன்ட்லேயும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கணும். அப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு கார்ட்டுன்ற ஒரு ஸ்டேட் வைக்கணும். அந்த ஸ்டேட்டை கான்டெக்ஸ்டில் வச்சுட்டேன்னா எனக்கு எல்லா காம்பனன்ட்லேயும் ஈஸியாக வச்சுக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரோபா அனுப்பாமல் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் ஏபியை யூஸ் பண்ண போகிறேன். ரைட்டா? கான்டெக்ஸ்ட். ஓகே, ரைட். சரி, இப்போ எனக்கு கார்ட்டை பற்றின டேட்டா வேணும். அப்போ இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். கார்ட் provider.jsx. ஓகே,
ஸோ இங்கே கான்ஸ்ட் கார்ட் ப்ரொவைடர் ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஒரே நிமிஷங்க, நான் ஏதோ ஷார்ட்கட் கீ அழுத்திட்டேன் போல். ஓகே, இப்போ ஒரு ஃப்ராக்மெண்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கான்டெக்ஸ்ட். சரி, கார்ட் ப்ரொவைடர் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்னு போட்டேன். ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும், யாராவது கைட் பண்ணுறீங்களா? ஓகே, சரி. கான்ஸ்ட் கார்ட் கான்டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்? create contact. ஓகே, create context. ஓகே, ரைட்டு. null. ஓகே, நல்லாலும் கொடுத்துக்கலாம். வெறுமனே அது எம்டியாவும் விட்டுக்கலாம். எம்டியாக விட்டுக்கலாம். ஆமாம், அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு திரும்ப இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான். சரி, இப்போ என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னா, இந்த கார்ட் ப்ரொவைடர் இருக்கான்ல, கார்ட் ப்ரொவைடருக்கு யாரெல்லாம் சில்ட்ரன் வரானோ அவன்லாம் வர போகிறான். அப்போ யார்? கார்ட் கார்ட் கான்டெக்ஸ்ட் தானே, கான்டெக்ஸ்ட் கார்ட் ப்ரொவைடர். ரைட், சரி. இதில் சில்ட்ரன் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போ இங்கேருந்து சில்ட்ரன் வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இந்த சில்ட்ரன் எல்லாத்தையும் இந்த இவனுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஓகே. சரி, இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? கொஸ்டின் எதுவும் இல்லை. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்டில் தான் அந்த கார்ட் பற்றின டேட்டா வைக்க போகிறோம். சரியா? கான்ஸ்ட் கார்ட் கார்ட் ஐட்டம்ஸ். ரைட், செட் கார்ட் ஐட்டம்ஸ். அவ்வளோதான். யூஸ் ஸ்டேட் இனிஷியலாக ஒரு எம்டி அரே. ஓகே, ஸோ இப்போ இவனுக்கு வேல்யூவாக யாரெல்லாம் தர போகிறோம்? ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்ப போகிறேன். யார்? கார்ட் அண்ட் கார்ட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமா செட் கார்ட் ஐட்டம்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் தரப்போகிறோம். சரி, அப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இருக்காது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்மளோட app.jsx வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாமா? இம்போர்ட் கார்ட் ப்ரொவைடர். ரைட்டா? சரி, இப்போ இதில் இந்த ஸ்டேட் வந்து எனக்கு தேவையில்லை. ரைட், ஸோ இங்கே கார்ட்
ப்ரொவைடரை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல நான் அனுப்பிச்சிட்டேன். ரைட்டா? சரி. இப்போ இதில் எனக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஓகே. அபிராமி உங்களுக்கு இருக்குதா? ஒரு கான்டெக்ட் டிபி வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார். ஓகே, சரி. இப்போ என்னன்னா இந்த நேவ் பார்ல என்ன வேணும் அப்படின்னா இந்த ஐகான் இருக்குல்ல, லைக் மெனு ஐகான் இருக்கு. இங்க ஆட் ஷாப்பிங் கார்ட், ஓகே, கார்ட் ஐகான் சொல்லி ஒன்று இருக்கு. ரைட்டா? இது இருக்கட்டும். இப்போ நான் அப்படியே இங்கே வர்றேன். டிவைடர் நேற்று ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்குதா? அந்த நம்பர் வர்ற மாதிரி ஐகான்ல நம்பர் வர்ற மாதிரி பேட்ச். ஆ, பேட்ச் கண்டென்ட் பிரைமரி. ஓகே, ஓகே. இங்கே எக்ஸாம்பிள் இருக்கு. இதே நம்ம கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பேட்ஜ்ன்றதை இம்போர்ட் பண்ணணும். பேட்ச் கண்டென்ட் கலர் வந்து பிரைமரி கொடுக்கலாம். வேற என்னென்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், நீங்கள் மேனுவலாக அப்படியே கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே தானே ஐகான் பட்டன், இதில் பேட்ச். ஓகே, பேட்ச் கண்டென்ட், பேட்ச் கண்டென்ட். சரி, இப்போ இது உதாரணத்துக்கு ஒன்றுன்னு கொடுக்குறேன். வேலை செய்தான்னு பார்ப்போம். ஒன்றுன்றது இங்கே விசிபிளாக இருக்கு. கலர் கொடுக்கணும் போல. கலர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எரர் இன்ஃபோன்னு ஒன்று இருக்கு, அது கொடுக்குறேன். ஓகே, இன்ஃபோ அந்த ப்ளூ கலர்ல இருக்குது. ஓகே, ஸோ பிரைமரி சிமிலராக அதே கலரில் மேட்ச் ஆகிடுது. அப்போ செகண்டரி கொடுப்போம். செகண்டரி இன்ஃபோக்கும் அந்த பிரைமரிக்கும் சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது, கலர் டிஃப்ரென்ஸ். ஸோ இது செகண்டரி கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும், எது கொடுக்கணும் இந்த இடத்துல? சார் அது டிஃபால்ட்டாவே ஒண்ணு இருக்கா? அதை இல்லாம நான் இங்க பண்ண முடியாதா? இந்த ஒன்று கொடுத்துருக்கேன்ல, அதனால ஒன்று. இப்போ எதுவுமே இல்லைன்னா அதான் எதுவுமே இல்லைன்னா யாராரு நல் கொடுத்து நல்ல பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நல்ல இருக்கட்டும். இப்போ நமக்கு ஆக்சுவலி என்ன வேணும்னா அந்த கார்ட்டில் என்ன ஐட்டம் இருக்குதோ அதோட கவுண்ட் தான் இங்கே தெரியணும். அப்போ இப்போ நான் கார்ட்டோட அரேல எவ்வளோ லென்த் இருக்குன்றது தெரிஞ்சாலே போதும். சரி, இப்போ நான் அந்த கார்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்றது? இங்க கார்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? புரியல. யூஸ் கான்டெக்ஸ்டா? ஓகே, சரி. அப்போ கார்ட் ஐட்டம்ஸ் ஒன்று செட். ஸோ இங்கே கார்ட் ஐட்டம்ஸே போதும், ஐ திங்க். ரைட்டா? அதுக்கப்புறம் யூஸ் கான்டெக்ஸ்ட். ரைட், இந்த கான்டெக்ஸ்ட்ல யூஸ் கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று நம்ம இம்போர்ட் பண்ணணும். யாருன்னா கார்ட் கான்டெக்ஸ்ட். இந்த இருக்குல்ல கார்ட் கான்டெக்ஸ்ட்.
ஸோ இந்த கார்ட் கான்டெக்ட்டை இவனுக்கு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட் கான்டெக்ட் ஸ்டார்ட் லென்த்து கிரேட்டர் தென் 0வா இருந்தால் எதை வைக்கணும் அப்படின்னா கார்ட் கான்டெக்ட் டாட் லென்த் வச்சிருவோம். இல்லைன்னா நல்லு இப்போ 0 இருக்கு. கேஸ் நம்ம அதுக்குள்ள ஐட்டம் ஏதாவது வச்சோம்னா எனக்கு என்ன பண்ணணும்னா சரி கார்ட் கான்டெக்ட் கார்ட் ஐட்டம்ஸ் கார்ட் ஐட்டம்ஸ் கார்ட் ஐட்டம்ஸ் ஓகே, ஏதோ ஒன்று பிரேக் ஆகுது, பார்ப்போம். கார்ட் ஐட்டம் இஸ் இது கேபிட்டல் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த டி ஸ்ட்ரக்சர் எரர் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ வேலை செய்யுது. ஏன்னா வேல்யூ சார் அது டிஃபால்ட்டான வேல்யூவா அப்படி கார்ட் இல்லை, ஐட்டம்ஸ் தான் நான் இங்க கொடுத்த நேம் என்ன நேம் இங்க கொடுத்துருக்கேனோ அதே நேம்ல தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது தப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா கட்டாயமா எரர் சொல்லும். அவ்வளோதான். ஓகே, சரி. ஓகே, இப்போ கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா நான் இப்போ ஆட் கார்ட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கணும், அந்த செட் கார்ட் ஐட்டம்ஸ் வச்சு நான் என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒன்று பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், ஆன் கிளிக்ல ஸோ ஆட் கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்துடலாம். ரைட்டா? ஸோ இப்போ கான்ஸ்ட் ஆட் டு கார்ட். சரி, இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், ஐடி வாங்கி ஆட் பண்ணுங்க. ஐடி வாங்கி ஆட் பண்ணணும். சரி, அப்போ நான் இப்படி பண்ணக்கூடாது. இங்கே ஆன் கிளிக்கில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இதை இங்கேருந்து கால் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ன்றது தானே அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், எதை கிளிக் பண்ணுற போகிறோம் அது. அப்போ அதை கொடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சிடும் யாரை இன்சர்ட் பண்ண போகிறோம், எந்த ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிடும். இன்னொன்று கார்ட்டை நான் அப்டேட் பண்ணணும். இந்த கான்டெக்ஸ்டில் வச்சிருக்கிற இந்த கார்ட் ஐட்டம்ஸை நான் அப்டேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ள இது அந்த கார்ட் ஐட்டம்ஸை நான் பண்ணணும். ஐட்டம் சொல்லி வாங்கிக்கிறேன். சரி, இந்த ஐட்டம் இதுக்குள்ள வரும். இப்போ நான் அந்த கார்ட்டை அப்டேட் பண்ணணும். ஐடியா இல்லையா? வந்து யூஸ் பண்ணுங்க ப்ரோ, யூஸ் கான்டெக்ட். சரி, கான்ஸ்ட் ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா செட் கார்ட் ஐட்டம் ரைட். ஸோ யூஸ் ரைட்டா? ஓகே, யூஸ் கான்டெக்ஸ்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு யார் இம்போர்ட் பண்ணணும்,
கார்ட் கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸை எனக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ கார்ட் கான்டெக்ட் கொடுத்தாச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு செட் கார்ட் ஐட்டம்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ரீவியஸில் இருக்கிற ஸ்டேட் வேல்யூவை வாங்கிக்கிட்டு ஒரு அரைவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இருக்கிறவன் இருக்கட்டும், சரியா? அதோட சேர்த்து புதுசா வர்றவனை சேர்த்துக்க போறேன். இது புரியுதா அல்லது இதுல ஏதாவது புரியுது சார். ஓ சரி, ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். சரியா? சரி, இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். 1ன்னு மாறிட்டா, அடுத்ததை கொடுக்குறேன் 2ன்னு மாறிட்டு. சரி, அப்போ இன்னும் என்னன்னா, இந்த இடத்துல ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வேணும்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? அதை பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று இருக்கும். அதாவது டோஸ்ட் இருக்குதா அல்லது நோட்டிஃபிகேஷனுக்கு தனியாக எடுத்துக்காங்கன்னு பார்ப்போம். ஐ திங்க் டோஸ்ட்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணலாம். டாபிள் பட்டன் டெக்ஸ்ட் ஃபீல்ட் சர்ச் பண்ணிடலாம். ஓகே, டோஸ்ட். ஓகே, டோஸ்ட் இல்லை, நோட்டிஃபிகேஷன். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வேண்டாம். இதில் இருக்கிற பாப்பப். ஓகே, இது இந்த பாப்பப் என்னன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணுறேன். ஏதாச்சும் நீங்களும் ஏதாச்சும் உங்கள் சைடில் இருந்து பார்க்க முடியுதான்னு பாருங்கள். டோஸ்ட்டு, நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது காம்பனன்ட்ஸ் இங்கே இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. மாடல் இருக்கு. ஓகே, இது என்ன மாடல்? ஓகே சரி, பாப்பர். ஓகே, அப்போ இங்கே இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனுக்குன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கலாம். செக் பண்ணிடுவோமா? UI நோட்டிஃபிகேஷன் பாப்பப். ஓகே, அலர்ட் 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 அலர்ட். இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துடலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் an info alert. ஓகே, இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் யூஏல ரெண்டர் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சன்ல இல்லையா?
ஓ! ஓகே. ஓகே. ஆனா இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஓ! சரி. நம்ம இங்கேயே பண்ணிருவோம். பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் கேஷன் சார் டோஸ்டும் நோட்டிபிகேஷனும் ஒண்ணுதானே சார்? டிஃப்ரெண்டா? சிமிலர் தான். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் மியூட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன இந்த டோஸ்டிஃபைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களும் டோஸ்ட்ங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மெட்டீரியல் வியூல டோஸ்ட் இல்லை. கரெக்டா அலர்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து இன்லைன் மெசேஜ் மாதிரி இருக்கு. அதனால தான் இந்த டோஸ்டிஃபை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. So, அதனால இதை எடுத்துக்கலாமா இல்லை அதையே வச்சுக்கலாமா? சார் அந்த டோஸ்ட் நோட்டிபிகேஷன் ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல டிஃப்ரெண்டா சார்? அதுதான் ஆன்சர் பண்ணீங்களா? இல்லை டோஸ்ட் அதாவது எப்படி சொல்றது, டோஸ்ட்ன்றது இந்த மாதிரி வருங்க. நோட்டிஃபிகேஷனும் அவங்க இந்த மாதிரி பாப்அப் மாதிரி தான் தருவாங்க. ரெண்டுமே சிமிலர் தான் கிட்டத்தட்ட. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதாவது யூசருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்றது தான் நோட்டிஃபிகேஷன். சில இடங்கள்ல டோஸ்ட்னு தனியா வச்சிருப்பாங்க. சில இடத்துல அலர்ட்னு சொல்லி ரெண்டும் வச்சிருப்பாங்க. ரெண்டுமே இப்போ அலர்ட் வந்து இன்லைன் மெசேஜ் மாதிரி ஒர்க் ஆகும். ஒன்று டோஸ்ட்ன்றது இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இங்க இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, கரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறேன். ப்ராஜெக்ட்குள்ளே இருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிட்டு ரைட்டா. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணிப்போம். டோஸ்ட் கண்டெய்னர் டோஸ்ட்டு. ஓகேங்களா? சரி. ஓகே, இப்போ இதே போல தான் நம்மளும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். டோஸ்ட் கண்டெய்னரில் ஓகே, டோஸ்ட் கண்டெய்னரை நம்ம ஒரு இடத்துல ரெண்டர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இந்த டோஸ்ட்ன்றதை நம்ம எங்கேனாலும் வாங்கிக்கிட்டு அங்கே என்ன வேணுமோ அதை நம்ம அனுப்பிச்சிக்கலாம். சரி, இதை இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் இந்த app.jsxல ஒரு இடத்துல நான் வச்சுக்கிறேன். யாரை வச்சுக்கிறேன்னா அந்த டோஸ்ட் கண்டெய்னர் சரி, இங்க காட்டல. இந்த இம்போர்ட்டே எடுத்துக்கிறேன். டோஸ்ட் கண்டெய்னர் ரைட்டா. இந்த டோஸ்ட் அப்படியே இருக்கட்டும். எரர் எதுவும் காட்டுதா? இது மட்டும் போட்டா போதுமா சார்? இந்த காம்போனன்ட் மட்டும் எடுத்து இம்போர்ட் பண்ணா போதுமா சார்? மத்த ஆமாங்க. கோட்லாம் வேண்டாம்? மற்ற கோடு எதுவுமே வேண்டாம். ஆக்சுவலி அங்கே வேற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைல்ல. ஒரு காம்பனண்ட் அவங்க வச்சிருக்காங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆப்னு ஒரு காம்பனண்ட் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த டோஸ்ட் வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா அதே ஆப்புக்குள்ள இந்த டோஸ்ட்டை வச்சுக்கிறோம். நமக்கு எங்க இருந்து நோட்டிபிகேஷனை ட்ரிகர் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த டோஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பாருங்களேன், இம்போர்ட் டோஸ்டிஃபைல இருந்து வருதா? சரி, டோஸ்ட்ன்றதை இம்போர்ட் பண்ணிட்டேன். என்னது சார் அது எதுல எடுத்தீங்க? ரியாக்டோடதா? டெயில் வெண்டா இல்லனா அப்படி மெட்டீரியல் யூஏ அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணோம்ல ரியாக்ட் டோஸ்டிஃபைன்னு ஒன்று. ஓகே ஓகே, அந்த மாதிரி டைரக்ட். ஆமா, இப்போ இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த பேக்கேஜ்ல இருந்து எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், டோஸ்ட்ல நான் என்ன சொல்ல போறேன்னா successfully added to the cart.
ட்ரை பண்ணலாம். லைக் சரி, சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு த கார்ட் வந்துருச்சா? நம்ம அது எங்கே விசிபிள் ஆகணுன்றதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னா, இதில் இதுக்கான டாக்குமெண்டேஷன் எங்கே இருக்குது? ஓகே, செக் த டாக்குமெண்டேஷன் டு கெட் யூ ஸ்டார்ட். இந்த டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டாப் ரைட்னா இந்த இடத்துல வரும். டாப் லெஃப்ட், டாப் சென்டரு. சார் இந்த ஓகேயா? யூஆர்எல் கொஞ்சம் அனுப்பிடுங்களேன் சார். எந்த கிட்ஹப்ல இருந்து எடுத்திருக்கீங்களா? இதுதான் சார் கேட்டேன் உங்ககிட்ட முன்னாடி கேட்டல. எப்போ கேட்டிருந்தீங்க? எனக்கு ஞாபகம் இல்லையே. இந்த ஸ்டார்டிங் சேட்ல கேட்டேன். போட்டிருக்கு. ஓகே, சரி. என்ன கேட்டிருந்தீங்க? இல்ல இந்த ஒரு இது வந்து மாடல் வேணும்னா இது எப்படி போய் பாக்குறீங்கன்னு கேட்டேனா சார். ஸ்டார்டிங்ல கேட்டேன். நீங்க உங்களுக்கு தெரியல, நான் என்ன கேக்குறேன்னு தெரியலன்னு சொன்னீங்களா சார்? அது ஒரு இது மாடல். ஓ, ஆ, இந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல ஆமா. இப்போ ஒரு மாடல் வேணும்னா அது டைரக்டா நீங்க வந்து கிட்ஹப்குள்ள போயிட்டீங்களா சார்? நான் இப்போ கிட்டப்புக்குள்ள போகல. இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஆக்சுவலா இது கிட்டப்புக்குள்ள தான் வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் இவங்க ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இது கிட்டப்பானே எனக்கு தெரியல. ஆனா அது அப்படிதானே சார் இருக்கு github.com. இதுதான் கிட்டப். ஸோ இதுலயும் அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஓகே ஓகே சார். ம். சரி சரி. சார், இதுதான் சார் கேட்டது. பொசிஷன் ஒன்று இருக்கு. அப்போ இங்கே தான் நம்ம தரணும். app.jsx போயிட்டு பொசிஷன் தரணும். பொசிஷன் இப்போ நான் இதை திரும்ப கொடுத்தாலே எனக்கு காட்டும்னு நினைக்கிறேன். ஆமாம், டாப் சென்டரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, சரி. அப்போ என்ன டைப் வேணும்? டைப் வந்து டிஃபால்ட்டு, எரரு, இங்கே சக்ஸஸ் கொடுத்துக்கலாம். ரைட்டா? தீமு டார்க்கு கலர். சரி, ஸோ டோஸ்ட்டு ப்ராமிஸ் அப்டேட். சரி, நம்ம பெருசாக நமக்கு தேவையில்லை. கலர்டு மட்டும் கொடுக்குறேன். எனது தீம் கலர்டு, டைப் சக்ஸஸ்ஸு. நீங்கள் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா, இது பொசிஷன் நான் இங்கே கொடுத்துட்டேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு டிஃபால்ட்டாகவே பொசிஷன் சென்டராக தான் வேணும். ரைட்டா? அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. என்ன ஆப்ஷன் இங்கே இருக்குன்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கு, செகண்ட் ஆர்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட். இதில் நீங்கள் என்ன தரலான்னா, தீம்னு ஒன்று தரலாம். இந்த தீம் என்ன தர போறீங்கன்னா, கலர்டுன்னு ஒன்று கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நான் டாக்குமெண்டேஷனில் பார்த்துட்டு தான் நான் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி கொடுக்கணுன்றது தெரியாது. அதாவது இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது மறந்துட்டு இப்போ இங்கே பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, டோஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுக்குறோன்ட்டு. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? தீம் கொடுக்க போகிறேன். டைப்பு ஓகே, தீம் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டைப் வந்து இங்கே சக்ஸஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஆச்சா? இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இப்போ ஒன்று இருக்கா, இதை ஆட் பண்ணுறேன். ஓகே, சம்திங் வென்ட் ராங். சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு த கார்ட். சரி, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. சக்ஸஸ் தப்பாக இருக்குதோ தான் நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டோஸ்டிஃபைன்ற இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அடுத்து இப்போ எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஆல்ரெடி இந்த 3 ஆட் பண்ணிட்டேன். திரும்ப இதையும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 4ன்னு போய் உட்காருது. அப்படி இல்லை, 4ன்னு போய் உட்காரக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன போய் உட்காரணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதோட குவான்டிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும்? அதோட குவான்டிட்டி தான் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு பதிலாக நியூ ஒரு ஐட்டமாக ஆட் ஆகக்கூடாது. சரி, இதை எப்படி காட்டுறது அப்படின்னா, இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்,
இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன நடக்கணும்னா எனக்கு கார்ட்டில் உள்ள லிஸ்ட்லாம் எனக்கு விசிபிள் ஆகணும். அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஸோ நான் சொன்ன இது விஷயம் புரியுதா இல்லை இதில் கொஸ்டின் இருக்குதா? புரியுது சார். 2 இது பண்ணணும். ஒண்ணு ஒரே சேம் ப்ராடக்ட்ட திரும்பவும் குடுத்தோம்னா, அதோட இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். இன்னொன்னு வந்து ம் கார்ட்ல உள்ளதெல்லாம் கிளிக் பண்ணணும். ஓகே சரி. இப்போ நம்ம கார்ட்ன்ற இன்னொரு காம்பனண்ட் கார்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போவும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் மாற்றி ஓகே இப்போ பெருசாக காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். காஸ்ட்னு மாற்றுறேன். இதையும் கார்ட் என்று மாற்றி விடுகிறேன். சரி ஓகே. ஸோ இதுவும் கார்ட் ரைட்டா. இப்போ இங்கே ஸ்டேட்லாம் தேவையில்லை, இவனும் தேவையில்லை. ஓகே சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ app.jsx வர போகிறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா கார்ட்ன்ற காம்பனண்ட்டை எடுத்துட்டு வரேன். ரைட்டா, கார்ட்ன்றவனை எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இப்போ என்ன நடக்கும்னா கார்ட்ன்றது கீழே அடியில் ரெண்டர் ஆகிருக்கு. பட் எனக்கு என்னன்னா எல்லா டைமும் எனக்கு கார்ட் விசிபிள் ஆகக்கூடாது. எப்போனா நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அப்போ தான் எனக்கு என்ன செய்யணும், கார்ட்ன்றது எனக்கு ரெண்டர் ஆகணும். அதர்வைஸ் ரெண்டர் ஆகக்கூடாது. இங்கே நான் கிளிக் பண்ணேன்னா கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்னா அந்த டைமில் மட்டும்தான் கார்ட் ரெண்டர் ஆகணும். அப்படி கிளிக் பண்ணும்போது கார்ட் மட்டும்தான் இருக்கணும், ப்ராடக்ட் லிஸ்ட் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ அதுக்கு ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டேட் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டேட் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த கார்ட் விசிபிளாக இருக்கணும் இல்லையா அப்படின்றத நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகே சரி. அப்போ இப்போ என்ன பண்ணலான்னா ஒன்று இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் வைக்கணும். இதிலே வச்சுக்கிட்டோம்னா பெட்டர் நான் நினைக்கிறேன். Fast is cart ன்னு வச்சுக்கிறேன். set is cart. Okay, so use state right false ன்னு கொடுக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா இஸ்கார்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு யார் ரெண்டர் ஆவான்னா கார்ட்ன்றவன் ரெண்டர் ஆகும். ரைட்டா சரி. அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா செட் இஸ்கார்ட் அப்படின்றவன இங்கே ப்ராப்பாகவும் அனுப்பி விட போகிறேன். சரியா, இப்போ கார்ட் ரெண்டர் ஆகிருக்கேன் பார்ப்போம். சரி இப்போ அந்த அந்த கோடுக்கு அதுவா சார் அதிகம். இப்போ இஸ்கார்ட் ஆம்பர்சன் போட்டுப்போம் அப்படின்னா மட்டும் அதனா எனக்கு கொஸ்டின் மார்க் தானே சார் போடுவோம். டெர்னரி ஆபரேட்டர் தானே யூஸ் பண்ணுவோம். இது ரியாக்ட்ல எப்படியா? ரியாக்ட்ல நீங்க எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். இல்லைன்னா அது எழுத வேண்டாமா சார்? இஃப் இஸ் இல்லைன்னா பதிலா ஆர் போட்டு இங்க ஏதாவது போட்டுக்கலாம். ஓகே இப்படி போகணும். இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு போட்ட ஞாபகம் இருக்கு. ஒரே நிமிஷம்.
இப்போதைக்கு நீங்க டெர்னர் ஆப்ரேட்டர். ஓகே, நான் இங்க வேற ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. 6. ஓகே, இப்போ அதுதான் நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஹலோ ரெண்டர் ஆகுதா? இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஹலோ ரெண்டர் ஆகும். ஒருவேளை இது ட்ரூவா இருந்துச்சுன்னா கார்ட்ன்றது ரெண்டர் ஆகும். புரியுதா டிஃபரன்ஸ்? நான் பண்ண சின்டாக்ஸ் தவிர. புரியுது. இந்த டெக்னிக்கு பேர் என்ன சார்? டெக்னிக் இதெல்லாம் கண்டிஷனல் ரெண்டரிங் தான். இந்த மாதிரி ரெண்டர் கண்டிஷனல் ரெண்டரிங். ஓகே. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, கண்டிஷன் பேஸ் பண்ணி ரெண்டர் பண்றது கண்டிஷனல் ரெண்டர். ஓகே, சரி. இப்போ கார்ட்டுக்குள்ள போயிட்டோம். இப்போ என்னன்னா அந்த கார்ட்டை இங்க ஆக்சஸ் பண்ணணும் ஒன்று. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் எனக்கு தேவை. கார்ட் ஐட்டம்ஸ் 1 ரைட்டா, யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, சரி. இப்போ இம்போர்ட் கார்ட் கான்டெக்ஸ்ட் இந்த இருக்குல்ல. ஸோ இங்கே கார்ட் கான்டெக்ஸ்ட். சரி, இப்போ இப்படி கொடுத்துட்டோன்னா எனக்கு கார்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். கரெக்டா? சரி. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்கே ஒரு ஹெச். ஓகே, இந்த டைப்போகிராஃபி அல்லது பாக்ஸ். ஓகே, ஸோ இம்போர்ட் பாக்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வேரியன்ட் வந்துட்டு ஒரு H3 இருக்கட்டும். இது வந்து கார்ட் ஐட்டம்ஸ் சொல்லிடுறேன். கலர் வந்து அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? இதெல்லாமே மெட்டீரியல் யூஐலேருந்து வர்றது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க தெரியலண்ணா. ரைட், ஓகே. இப்போ கார்ட் ஐட்டம்ஸ் வந்தாச்சு. இப்போ கார்ட் ஐட்டம்ஸுக்கு கீழே என்ன பண்ண போறோம்னா அந்த கார்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம ரெண்டர் பண்ண போறோம். கார்ட் ஐட்டம்ஸ் டாட் மேப் எக்ஸ்ன்னு வாங்கிக்கிறேன். இங்கேருந்து என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு ஐட்டமாக ரெண்டர் பண்ண போகிறேன். ரைட்டா? சரி. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பண்ணியிருக்கிற மாதிரியே தான், லைக் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் எப்படி பண்ணேனோ அதே போல் தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். என்னன்னா இந்த கார்ட் ரிலேட்டடான டேட்டா. சரி, கார்டு அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இது அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, இங்கே என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் கார்டு, இம்போர்ட் கார்டு கண்டென்ட். ரைட்டா? டைப்போகிராஃபி வந்துட்டு சரி. கார்டு ஆக்ஷன்ஸ், இங்கே ஆக்ஷன் ஆக்சுவலி தேவை இல்லை தான். ஏன் தேவையில்லை அப்படின்னா நமக்கு ஆட் டு கார்ட் இங்கே தேவையில்லை இப்போதைக்கு. மற்றதெல்லாம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பின்னாடி தேவைப்பட்டதுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்னே வச்சுக்கிட்டேன். இதில் ஏதாவது குழப்பம் இருக்குதா? அங்கேருந்து அதே கார்டு தான் கிரியேட் பண்ணுறோம். இப்போ அந்த அப்போ ஃபுல்லா ரெண்டர் ஆகுதுல சார், அதை எடுத்து வந்து இங்க போட்டோமா? எதுங்க? இதையா? அங்க இருந்து இந்த கார்டோட டிசைனை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஆ. இந்த இந்த அப்ப அதுக்கு காரோட இப்ப டிசைன் சார். எதுக்கு எங்க இருந்து ஃபுல்லா நீங்க கட் பண்ணி ஒரே போட்டுங்க. நிமிஷம் கட் பண்ணி அதான் ஒரே நிமிஷம் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னா இதே போல எனக்கு அந்த கார்ட்டுக்குள்ளேயும் ரெண்டர் ஆகணுன்றதுக்காக போட்டிருக்கேன். அதுக்குள்ள அந்த காப்பி தான் பட்டன் பண்ணீங்களா? கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் நினைச்சேன். காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன். நீங்க இங்க ஆ, பாத்தீங்கன்னா தெரியும். ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ள பாருங்க, அப்படியே தான் இருக்கு. ஆ, நான் ஆ. கட் பண்ணல. ம் சரி. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த nav பார்ல நான் கிளிக் பண்ணினேன்னா என்ன நடக்கணும்? ஒரு நிமிஷம். app.jsx போறேன். செட் கார்ட். ஓகே. இந்த nav பாருக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா செட் கார்ட்டை அனுப்ப போறேன். ஏன்னா அங்க இருந்து தான் அங்கதானே அந்த ஐகான் இருக்குது navக்குள்ள. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். செட் இஸ் கார்ட். ஓகே சரி. இப்போ எங்க இருக்கு இந்த பட்டனு? ஐகான் பட்டன் ஆட். ஓகே. ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக்ல என்ன நடக்கணும் தெரியுமா? ஸோ இது ஐகான் பட்டன். இவனை கிளிக் பண்ற போது ஆன் கிளிக்ல என்ன சொல்ல போறேன்னா செட் இஸ் கார்ட். அதுல ப்ரீவியஸா ஒன்று வரும். ஆல்ரெடி ட்ரூவா இருந்தா ஃபால்ஸு, ஃபால்ஸா இருந்தா ட்ரூ. புரியுதா? இந்த மேக்ஸிமம் ட்ரூனே வச்சிருவோம். எப்போ நம்ம அதை கிளிக் பண்ணாலும் எனக்கு என்ன தான் தெரியணும்? இதுதான் தெரியணும். எரர் வந்திருக்கா? ஒரு நிமிஷம். கிளிக் நடக்குதா? லாக் போட்டு பார்ப்போம் அது பிரிண்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே சரி. இது ஏன் ஒர்க் ஆகல? ப்ரீவியஸ் கூட தேவையில்ல. செட் இஸ் கார்ட். ஓகே சரி. அந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுதா இல்லையான்றது நமக்கு இன்னும் ஒன்று தெரியணும். ஸோ இங்கே என்ன பண்ண போறேன்னா யூஸ் எஃபெக்ட் வச்சு டெஸ்ட் பண்ண போறேன். அந்த ஸ்டேட் வந்து எனக்கு அப்டேட் ஆகுதா இல்லையான்றது தெரியணுன்றதுக்காக. சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரூ மாறிட்டு ஓ ஓகே இங்கே விசிபிளாக இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒன்றே ஒன்று இந்த ஆரில் யாரை போட்டிருக்கேன்? ப்ராடக்ட் லிஸ்ட்டை போட்டிருக்கேன். ஓகே ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ப்ராடக்ட் லிஸ்ட் வர்றாரா? இப்போ கார்ட்டை கிளிக் பண்ணேன்னா கார்ட் ஐட்டம்ஸ் இதில் ஒரு பேக் பட்டன் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம்? திரும்ப அதே கிளிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். லைக் nav பார் போயிட்டு இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸி. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது ஈஸி. ஸோ ஆல்ரெடி இருந்ததை ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ.
ரைட். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் வரும். ஸோ இது வரும். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் இது. புரியுதா என்ன நடக்குதுன்னு? இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஆட் பண்ணுங்க சார், கார்ட்ல ஆட் பண்ணுங்க, அது வியூ அது பண்ணுங்க. ஸோ இப்போ ஆட் டு கார்ட் ஒன்று கொடுத்துட்டோம். ஆட் ஆகிட்டா? சரி, ஓகே சார். இப்போ அடுத்ததை கொடுக்குறேன். ஆட் ஆகிட்டு அடுத்தது ஆட் ஆகிட்டா? ஓகே, ஆட் ஆகிட்டு சரி, திரும்பவும் இதே கொடுக்குறேன். புரியுதா? இன்னொன்று இங்கே வந்திருக்கு. ஆனால் எனக்கு என்ன செய்யணும், இங்கே குவான்டிட்டின்னு ஒன்று வைக்கணும். அந்த குவான்டிட்டி இங்கே இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகணும். ஸோ இங்கே கீன்ற ஒன்று தரணும் இந்த கார்ட்டுக்குள்ள. ஸோ கீ கொடுத்துட்டேன். பட் ஆக்சுவலி கரெக்ட். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே தானே நம்ம திரும்பவும் ரெண்டர் பண்ணுறதுனால தான் கீ வந்து டூப்ளிகேட். ஏன்னா இதோட ஐடியும் சேமாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ண அதே ஆப்ஜெக்டை தானே தூக்கி உள்ளே வைக்கிறோம். அப்போ டூப்ளிகேட்டாக இருக்குது. அதனால தான் இந்த எரர் சொல்லுது. மேட்சாக இருக்கக்கூடாது, சிமிலராக இருக்கக்கூடாது. ஓகே, சரி. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக பண்ண போகிறோம். சார் அந்த எரரை கொஞ்சம் காமிங்க சார். ஒரே நிமிஷம். ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒன்று ஆட் பண்ணுறேன். தெரியுதா? இதோட ஐடியும் இங்க ரெண்டா இருக்கிறது ஐடியும் சிமிலரா இருக்கு, சேமா இருக்கு. அரேல அப்படி இருக்க கூடாது. ஓகே, சோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிட்டா கார்ட்ல இருக்குது போயிருமா சார்? ஆமா, கட்டாயமா போயிடும். ஓகே சார். ஓகே சார். இப்போ என்ன பண்ணலாம்னா அதுல ஜஸ்ட் நம்ம குவான்டிட்டின்னு ஒன்று வச்சுக்கலாம். அதாவது இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல தானே இங்க ஒன்று ஆட் பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ப்ரீவியஸா இருக்கிறதையும் ஆட் பண்ணிடணும். குவான்டிட்டி என்ன பண்ண போறோம்னா சரியா? சரி, இந்த ஐட்டமையும் என்ன பண்ண போறேன்னா ஸ்ப்ரெட் பண்ண போறேன். சரியா? அதுக்கப்புறம் இதுல குவான்டிட்டின்னு ஒன்று வைக்க போறேன். ஏன்னா குவான்டிட்டி ஆக்சுவலி இருக்குதா, கவுண்ட்னு. ஓகே, கவுண்ட் அங்கே தான் இருக்கும். ஸோ குவான்டிட்டின்ற ஒன்று ஆல்ரெடி நம்ம கிட்ட இல்லை. சரியா? பட் டிஃபால்ட்டா குவான்டிட்டி 1ன்னு வச்சுக்கணும். சரி, குவான்டிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி. ஓகே, ஸோ குவான்டிட்டி ஐட்டம் டாட் குவான்டிட்டி. ஸோ OTY போட்டேன், QTY. ஸோ குவான்டிட்டி கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதில் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம் டாட் குவான்டிட்டியில இருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்? ஏன்னா இந்த ஐட்டம்ஸ்குள்ள குவான்டிட்டின்ற ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஸோ அந்த குவான்டிட்டின்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துட்டு வர்றதுக்காக இந்த வேலை பார்க்கணும். சார் அது இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும், இல்லைன்னா தானே சார் 1 ஆட் பண்ணணும். அந்த கண்டிஷனை நீங்க எப்படினாலும் போட்டுக்கலாம். ஐட்டம் டாட் குவான்டிட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா அன்டிஃபைன் வரும். அப்போ ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ ஃபால்ஸ்னா எங்க போயிருமோ? கரெக்ட் தான். இருந்துச்சுன்னா ஓகே, குவான்டிட்டில வேல்யூ இருந்துச்சுன்னா 1. இல்ல சார், இருந்துச்சுன்னா ஆல்ரெடி
அப்படிதானே. இப்போ வந்து ஒரு பேக் ஆட் பண்ணிட்டோம், அந்த வேல்யூ இருக்குதுன்னா நம்ம திரும்ப கிளிக் பண்றோம்னா இன்னொன்னு 2ன்னு ஆட் ஆகணும். ஓகே இல்லன்னா ஒண்ணுமே இல்ல ஒண்ணு ஆட் ஆகணும். அப்படிதானே சார்? இப்போ கரெக்ட். நான் இப்போ இந்த நாட் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் அன்டிஃபைன்னு வந்துச்சுன்னா இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகும், இங்கே ஒன்றுன்னு வந்துடும். புரியுதா? இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஓ, அந்த QTYல இருந்தே வருதா சார்? அது ஆமாம், வந்து ஓகே QTY. QTYன்ற ப்ராப்பர்ட்டி இனிஷியலாக இங்கே நீங்க நாட் ஐட்டம்ஸில் கிடையாது. குவான்டிட்டி இல்லைன்னா ஒண்ணு, இருந்துச்சுன்னா பிளஸ் ஆ பண்ணணும். ப்ளஸ் பண்ண. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். சரி. ஸோ இப்போ இந்த கார்ட்டுக்குள்ளே போயிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு இது போடுறதுக்கு ஏதாவது காம்பனண்ட் இருக்குதா? அந்த பேக்ட்ராப். ஓகே, பேக்ட்ராப்பில் டிவைடர் அல்லது இந்த மாதிரி ஒன்று உண்டுங்க. ஓகே, சிப்னா என்ன? ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாமா? சிப். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிப்புன்ற மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். கிளிக்கபிள் ஆன் கிளிக் இங்கே தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா x.qt குவான்டிட்டி என்னவோ அது இங்கே விசிபிள் ஆகட்டும். ஓகே, சரி. இப்போ இங்கே அதை இம்போர்ட் பண்ணணும்ல, சிப்புன்றதை இம்போர்ட் பண்ணணும், இன்னும் எரர் சொல்லிடும். ஸோ கார்ட் எம்டியாக இருக்குது. எம்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு மெசேஜ் காட்டிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 1 ஒரு குவான்டிட்டி இருக்குது. திரும்ப ஆட் பண்ணுறேன். ஓகே, சரி. ஓகே, நம்ம பண்ண ஒரு விஷயம் தப்பு. அந்த தப்பு என்னன்றதை நான் சொல்கிறேன். சொல்லி நான் நம்பர் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிருந்தான், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நான் திரும்பவும் நான் பார்த்த வேலைன்னா புதுசாக ஐட்டம் ஆட் பண்ண தான் செய்கிறேன். கரெக்டாக புதுசாக ஒரு ஐட்டம் இன்சர்ட் தானே பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே அதனால தான் அங்கே ஒயிட் கலரில் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக சரி. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இந்த அறையில் இதில் ஐட்டம் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணுவோம். ப்ரீவியஸ் ஓகே, சரி. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி பண்ண போகிறோம். இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸில் வரக்கூடியது ஒரு ஐட்டம், ரைட்டா? சரி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மேப் போட போகிறேன். இந்த மேப்பில் எக்ஸுன்றதை வாங்குகிறேன், எல்லாத்தையும் ரன் பண்ணுறேன். சரியா? இங்கேருந்து ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ் டாட் இஃப் கண்டிஷன் போட போகிறேன். இஃப் எக்ஸ் டாட் ஐடி, எக்ஸில் வர்ற ஐடியும் ஐட்டம்ல இருந்து வரக்கூடிய ஐடியும் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஐட்டம்ல வேல்யூஸ் வருது.
அதில் இருக்கிற குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். குவான்டிட்டியில் ஐட்டம் டாட் குவான்டிட்டி ப்ளஸ் ப்ளஸ் இப்படி போடணும். சரியா? ஒருவேளை அதில் இல்லைன்னா ரிட்டர்ன் என்ன பண்ணிடணும், எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், ஆல்ரெடி இருந்தான்னா புதுசாக ஒருத்தனை ரிட்டர்ன் பண்ணோம். அப்படின்னா இந்த ஐட்டம் புதுசாக இப்படி ரிட்டர்ன் பண்ணோம். எப்படி? ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம் இருக்கட்டும், புதுசாக ரிட்டர்ன் பண்ணோம். எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா குவான்டிட்டி 1 ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டா? ஆல்ரெடி இருந்தானா ஓகே, ஆல்ரெடி இல்லைன்னா இது ப்ரோ ப்ரீவியஸ் டாட் மேப் ரிட்டர்ன் பண்ணலாம். ஒரே நிமிஷம் அதை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எழுதியிருக்க லாஜிக்கும் தப்பு. இப்போ என்ன நடக்கும்னா ஆல்ரெடி இருந்தான்னா அப்டேட் ஆகும். இப்போ நோர் ஐட்டம் இருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி இருக்கிறதோட குவான்டிட்டி இப்படி மாறிடும். ஸோ இல்லைன்னா புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்க. அந்த கண்டிஷன் தான். நம்ம ஐட்டமா ரிட்டர்ன் பண்ணாங்கல்ல, குவாலிட்டி மட்டும் அப்டேட் பண்ணா போதுங்களா? புரியலைங்க. இல்ல இப்போ இருந்துச்சுன்னா ஐட்டம் வந்து அப்டேட் பண்ணலாம். ஐட்டம் வந்து அப்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஐட்டம் வந்து ரிட்டர்ன் பண்ணாம குவாலிட்டி மட்டும் அப்டேட் பண்ணலாம்ல ஃபர்ஸ்ட். ஆமா, குவான்டிட்டி. ஓகே. ஸோ இப்படி பண்ணாம என்ன பண்ணிடலாம், எக்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடலாமா? இப்படி இதுல சொல்லல, எக்ஸ்ல எங்க சொல்றீங்க? கீழ இருந்தது கரெக்டா தான் இருந்துச்சு. அந்த எக்ஸ்கேஸ் கரெக்டா இருந்துச்சு. அந்த எக்ஸ்கேஸ்ல வந்து நம்ம ஐட்டம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணாம குவாலிட்டியை மட்டும் அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற. நான் இங்க குவான்டிட்டி மட்டும் தான் அப்டேட் பண்றேன். இல்ல ஐட்டம் முன்னாடி போட்டுருக்கீங்களா? ஓகே சரி. எக்ஸ் டாட் குவான்டிட்டி கரெக்டா? இல்ல அதுக்கு முன்னாடி டாட் ஐட்டம்னு போட்டுருக்கீங்கல்ல. ஸோ இது தப்பு தான். இப்படி எக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எக்ஸில் இருக்கிற குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். கரெக்டு, நல்லா நோட் பண்ணியிருக்கீங்க. வேலிடான பாயிண்ட். இல்லைன்னா இங்கே பக் கிரியேட் ஆயிருக்கு. கரெக்ட். சரி, இப்போவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலி ஸோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே, ஆல்ரெடி வரலன்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா புது எலமெண்ட்டும் வரும் இந்த இடத்துல ஒன்று. இதை ஐட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆல்ரெடி வேற ஐட்டம்ஸும் காட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இப்படி அப்டேட் பண்ணுறது தப்பு தான். ரிட்டர்ன் போட்டு பண்ணுறது டெஃபினட்டாக தப்பு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ரிட்டர்னு இதில் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தால் குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு கண்டிஷன் போட்டு செக் பண்ணணும். ஓகே, புது ஐட்டமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுதான் இங்கே செக்கு. ஆக்சுவலி இப்படி அப்டேட் பண்ணுறது ப்ராப்பரான அப்டேட்டாக இருக்காது. மேபி மேப் யூஸ் பண்ணுறது பதிலாக ஃபைண்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் வச்சு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்டேட் போட்டால் எப்படி அப்டேட் போட்டாலும் கரெக்டா இருக்க மாதிரி. சரி, ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன்.
இது ஒன்று ஆட் பண்ணிட்டேன். ஓகே, கார்ட் ஐட்டம் இஸ் 75 31 31 ரிட்டர்ன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆட் ஆகிட்டு இப்போ ஒன்றுனா 2ன்னு ஆட் ஆகிருக்கும். ஒரு நிமிஷம், ஸ்டேட் ப்ராப்பராக அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தானங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சார் அந்த குவாண்டிட்டிலாம் எங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. குவான்டிட்டி எங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க அந்த கோடு. குவான்டிட்டி எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நான் புரியலங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த குவாண்டிட்டி நம்ம யூஸ் பண்றோம்னா இன்னொரு காம்பனண்ட்டை நம்ம அதை டிக்ளேர் பண்ணிருக்கோம். இதுலயே டிக்ளேர் பண்ணிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணுறோம், ஆக்சுவலாக கார்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இங்கதான் அதுக்கு முன்னாடி அதை டிக்ளேர் பண்ணணும் சார். டிக்ளேர் பண்ணணும் டிஃபால்ட்டா டிஃபால்ட்டாக டிக்ளேர் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்கே பார்த்துக்கோன்னா இந்த லைன் ஆட் பண்ணியிருக்கோம்ல, கண்டிஷனை செக் பண்ணி ஆல்ரெடி ஒருவேளை கண்டிஷன் மேட்ச் ஆகலைன்னா புதுசாக குவான்டிட்டின்னுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகிரும் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இவன் கால் ஆகலையா? எஸ் 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 கொஞ்சம் கோடு வளைச்சு நிறையா காம்ப்ளெக்ஸாக எழுதுறேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா சரி, இப்போ வந்து இல்லைன்னா நம்ம வந்து என்ன எழுதிருக்கோம்னா அந்த ஐட்டத்துல இன்னொரு ஐட்டம் ஆட் ஆகணும்ன்றதை எங்க எழுதிருக்கீங்க? ரிட்டர்ன் இல்ஸ் ரிட்டர்ன் ஸ்ப்ரெட் பண்ணி ஐட்டம் பண்ணிருக்கீங்களா சார்? அதுலயே வந்துருமா சார் புதுசா இப்போ ஆட் பண்ற ஐட்டம்? அந்த அதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுதான் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சார். அந்த கவுண்ட்ன்றது தனியா உண்டு, இன்னொன்னு வந்து மேல அந்த நம்பர் வருதுல அது அதோட நேம் என்ன சார் வச்சிருக்கோம்? நம்ம ரெண்டையுமே குவான்டிட்டின்னு வச்சிருக்கோமா? இப்ப குவான்டிட்டினா அது உள்ள இன்னொரு இதா தானே சார் அது ஆட் ஆகும்? அதாவது இந்த குவான்டிட்டி வேற அந்த குவான்டிட்டி வேற. எல்லா குவான்டிட்டியும் ஒரே தான், ஒரே ஆப்ஜெக்டை தானே ஆக்சஸ் பண்றீங்க இதுக்குள்ள. எக்ஸ்ன்றது இந்த ப்ரீவியஸா இந்த கார்ட்டுக்குள்ள என்னென்ன அரே இருக்குதோ, என்னென்ன லிஸ்ட் இருக்குதோ அதை தான் எடுத்துட்டு வர போகுது. மேட்சா இருந்ததுன்னா ஆல்ரெடி குவான்டிட்டின்ற ப்ராப்பர்ட்டி அந்த அரேக்குள்ள இருக்கும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா புதுசா இந்த குவான்டிட்டின்ற ஆப்ஜெக்ட் இப்படி
குவான்டிட்டின்ற ப்ராப்பர்ட்டி இந்த புது ஆப்ஜெக்ட் வழியா ஆட் ஆகிடும்னு இப் அர்த்தம். இப்போ வந்து ஒரு பேக் இருக்கு. அது வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்ப நான் குடுக்குறேன் அப்படின்னா, அது ம். உள்ளேயே டூன்னு ஆட் ஆகணுங்களா சார்? உள்ளேயே இன்னொரு வேரியபிள்ல தானே சார் அது டூன்னு ஆட் ஆகி காட்டணும். ஒண்ணுன்னு அது எப்படி சார் ஒரே ஒரே வேரியபிள் 2 தடவையும் யூஸ் ஆகுமா? ஒரே நிமிஷம். திரும்பவும் ஒண்ணுதான். ஓகே. என்ன என்ன சொல்ல வரீங்க? இப்போ இங்க ம். வந்து மேல ஒண்ணுன்னு பாப்பப் ஆகுதுங்களா சார்? ம். அதுக்கு ஒரு வேரியபிள் உள்ள வந்து ஒண்ணுன்னு காட்டுதுல அதுக்கு வேற வேரியபிள் அப்படிதானே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம யூஸ் இல்ல பண்ணவே இல்லையே. அப்படி யூஸ் பண்ணவே இல்லையே. அப்படி யூஸ் அதான் கேக்குறேன். அது எப்படி அப்படி யூஸ் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஆட் ஆகுது நான் வந்து கேக்குறேன். இந்த வரேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா எனக்கு எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது. நான் இதை பார்த்துட்டு வரேன். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு 10 சாக்லேட் இருக்கு. சரி, 10 டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட்டுன்றது சாக்லேட்னு எடுத்துக்க வேண்டாம். இது பேக்கு, இது டிஷர்ட்டு, இது வாட்ச்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் 1 இருக்கு, இதில் 2 இருக்கு, இதில் 3. அதாவது ஒரு பேக்கு, 2 டிஷர்ட்டு, இது பேக்கு பி, 3 வாட்ச் டபிள்யூ. சரியா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக இதுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறது, நான் இப்போ வந்து புதுசாக இதுக்குள்ளே இன்னொன்று கொண்டு வர போகிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே புதுசாக ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல புதுசாக ஒரு ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மொபைல்னு ஒன்று ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மொபைல் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா, அந்த ஐட்டம்ன்றது தான் மொபைலு. அந்த ஐட்டம் எல்லாத்தையும் ஐட்டம்ன்றது அந்த மொபைலை பற்றின டேட்டா, அந்த மொபைலோட டைட்டில் என்ன, அதோட டெஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, அந்த அந்த டீட்டெயிலாம் இங்கே இருக்கும். கரெக்டாக? அதோட ப்ரைஸ் என்ன, அந்த டீட்டெயிலாம் இருக்கும் ஆப்ஜெக்டில், ஐட்டம்னு வர்றதுல, இந்த ஐட்டமில். கரெக்டா? நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த ஐட்டமை புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த ஐட்டம் வருதுல மொபைல் பற்றின டேட்டா, அதில் குவான்டிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே கிடையாது. Q2Y அப்படின்ற ப்ராப்பர்ட்டியே என்ன கிடையாது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, கம்மா போட்டு QTY புதுசாக வர்றப்போ என்ன செஞ்சிருந்தா ஒரு குவான்டிட்டியாக ஆட் பண்ணிடுரு அப்படின்னு சொல்லி புது ஆப்ஜெக்டாக அனுப்பி விடுறேன் இந்த அரேக்குள்ள. புரியுதா? அதுதான் இந்த லைன். சரியா? ஆக்சுவலி நான் இப்போ எழுதியிருக்கிற இங்கே லாஜிக்கே ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இது தப்பு தான். நான் வேற லாஜிக் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே டைரெக்டாக வந்துட்டேன், எதையுமே பார்க்கல, அப்படியே வந்துட்டேன். இப்போ ஸ்டக் ஆகுது, அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். சரியா? புதுசாக வந்தால் இப்படி ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே புதுசா வந்தா குவாண்டிட்டி இப்போ வந்து இன்னொரு ஐட்டம் நான் ஆட் பண்ணனா இன்னொரு குவாண்டிட்டியை நம்ம அனுப்பி விட்டு அது இன்னொரு குவாண்டிட்டி அனுப்பி விட மாட்டோம்ல சார். அப்போ அந்த குவாண்டிட்டி 2 தானே சார் மாத்தும். அதாவது எப்போ புது ஆப்ஜெக்ட் புது ப்ராடக்ட் வந்தாலுமே இந்த மாதிரி தானே ஆட் ஆகுது. எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஆல்ரெடி வர்ற ஐட்டமும் இங்க இருக்கிற ஐட்டமும் அதுல இருக்கிற ஐடியும் மேட்ச் ஆனா மட்டும்தானே நீங்க குவான்டிட்டியை மட்டும் அப்டேட் பண்றீங்க. அப்டேட் பண்ணி புது ஆப்ஜெக்ட் அனுப்புறீங்க. ஆல்ரெடி இருந்த குவான்டிட்டில இருந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி அனுப்புறீங்க. ஒவ்வொரு ஐட்டமுக்கும் குவான்டிட்டின்னு ஒரு 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 இது செட் ஆகுமா சார்? ஆமா, ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி இருக்கு. குவான்டிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகும் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஆட் ஆகும். ஓகே. அப்போ ஓகே. இப்போ வந்து ஹோலா வெளிய வந்து ஒரு டோட்டலா ஒரு இது காட்டுதுல, அது எங்க ஸ்டோர் பண்றோம் சார்? எதுங்க?
அந்த கார்ட்டுக்கு மேல ஒரு இது ஷோ ஆகுது இல்ல? அது ஷோ ஆகுறது வந்து லென்த் நம்ம காட்டுறோம். இதுல எவ்வளவு ஆ லென்த், ஆ கார்ட்டுக்குள்ள எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதுன்றத காட்டுறோம். ஒன்னு இருக்கு, ஆ அதனால ஒன்னுன்றது ஆ லென்த். ஓகே. லென்த்ல இருந்து எடுத்துட்டு வரோம். ஓகே சார். இப்போ எப்படி பண்றது அப்படின்றத யோசிக்கிறேன். ஒரே நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்கலன்னா நாளைக்கு பார்க்கலாம். மேப் ஓகே, ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. இங்கேயும் அப்போ அந்த எக்ஸ் தானே சார் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அந்த எக்ஸ்ன்றது தானே சார் ஐட்டம். அப்போ இங்கேயும் அந்த எக்ஸ் தானே ரிட்டர்ன் பண்ணணும். எங்க இல்ஸ் ரிட்டர்ன் டாட் ஐட்டம்னு போட்டிருக்கீங்கல்ல. அதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா எக்ஸுக்குள்ளேயும் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா புதுசா வர்ற ஐட்டம் தானே நான் எடுத்து வச்சுக்கணும். எப்படி நான் எக்ஸ் எடுத்துக்க முடியும்? ஓகே ஓகே, ஒண்ணே ஒன்று இங்க போட்டது நான் தப்பு. இந்த லாஜிக் தான் தப்பு. இங்க போட்டிருக்கணும் நான். ஸோ ரிட்டர்ன் இங்க போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா, என்ன பண்ணியிருக்கணும், ஐட்டமை ரிட்டர்ன் பண்ணி ஐட்டம். ஒரே நிமிஷம். ஆக்சுவலி நான் இந்த இடத்துல போட்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் போட்டிருக்கணும். ரிட்டர்ன் ப்ரீவியஸாக வர்ற ஒன்று. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, குவான்டிட்டி QTY வந்து கோலன் 1ன்னு சொல்ல போகிறேன். இங்கே இந்த எல்ஸில் எக்ஸை மட்டும் அப்படியே அனுப்பிச்சுட போகிறேன். ஸோ இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் போடணும். இந்த இஃப் கண்டிஷன் போட்டுட்டோம்னா கரெக்டு. ஸோ இஃப் வந்து ப்ரீவியஸ் டாட் ஓகே. ஸோ ப்ரீவியஸ்ல இருந்து வர்றவன் வந்து அரேவா வர்றான். கரெக்டா? ஸோ எங்கேயுமே இடிக்குதா? இது ஓகே, இங்கே இருக்கவனே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சரி, இதுவுமே தப்பு தான். சரி, இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஆட் ஆகுது, பட் கவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. சரி, ஏன் இன்க்ரீஸ் ஆகலை? ஐடி கரெக்டு, இவ்வளோ தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டமில் என்ன வருதுன்னு பார்ப்போமா? லாக் ஐட்டம், சிம்பிள் லாஜிக். இதுலேயே உட்காடுறோம், ஸ்டக் ஆகுறோம். ஓகே, திரும்ப நான் ஆட் பண்ணுறேன்னா ஐட்டம் ஓகே. சரி, இப்போ என்ன நடக்கணும்னா, ஸ்டார்ட் ஐடி. சரி, இந்த ஐடி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்கிறவனே இருந்தான்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸை காப்பி பண்ணிவிட்டு அந்த குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அனுப்பும். ஓகே, ரைட். சரி, இப்போ நெக்ஸ்ட் டைம் ஒருவேளை இல்லைன்னா இந்த எக்ஸையே அனுப்புகிறோமா? கரெக்டு. ஓ, சரி.
கார்ட் இன்னும் அப்டேட் ஆகுதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன். யூஸ் எஃபெக்ட் கார்ட் ஐட்டம்ஸ். ஓகே, கார்ட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இது இங்க இருந்து வருது, ப்ராடக்ட் லிஸ்ட்ல இருந்து வருது. ஆக்சுவலி சொல்லலாம் இங்க இருந்து வருது. ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும், பட் நமக்கு இன்னும் அப்டேட் ஆகலை ப்ராப்பராக. இந்த கொஸ்டின் வருது. ஒரே நிமிஷம் பொறுமை அந்த வருது. எக்ஸ்ட்ராட் QTY ப்ளஸ் ப்ளஸ் பிரிண்ட் பண்ணி பாருங்க. இல்லை, எக்ஸ்டார்ட் வை அதை பண்ணலாம். ஒரே நிமிஷம் wait பண்ணுங்க. Return updated. சரி, ஓகே. சம்திங் வென்ட் ராங். ஏதோ ஒரு சின்ன தப்பு தான் பண்ணுறேன். அந்த தப்புனால தான் எனக்கு ப்ராப்பராக வேலை செய்யலை. நான் நாளைக்கு பார்த்துட்டு வர்றேங்க. பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஓகே சார். பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ.